UTVயின் நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ராஷித் மல்கத்தீன். இணைந்திருக்கும் நான் மிமிஷோலா இளையதம்பி. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். விமான நிலைய ஊழியர்களின் போராட்டம் கைவிடப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்பு பணிகள் விரைவில். பிரதமர் நீதித்துறை திருத்த சட்டமூலத்திற்கு 3/2 பெரும்பான்மை தேவை. உயர் நீதிமன்றம் முடிவு. புதிய வருமான வரி சட்டம் வரி செலுத்துவதை இலகுபடுத்தியுள்ளது. மங்கள சமரவீர. ஆப்கானிஸ்தான் விமான தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட பலர் பலி. இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விவாதம் நாளை முடிவடைந்த பின்னர் விரைவில் ஐக்கிய தேசிய கட்சி மறுசீரமைப்பு பணிகள் இடம்பெற உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கு பிரதமர் அறிவித்துள்ளார். கட்சியின் உத்தரவாதம் கலந்துரையாடலின் அடிப்படையில் புதிய குழு ஒன்றுக்கு வழங்கி தேவையான மறுசீரமைப்பை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதாகவும், எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்கள் மற்றும் ஏனைய தேர்தலுக்காக சிறந்த முறையில் முகம் கொடுக்க ஐக்கிய தேசிய கட்சியை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இம்மாதம் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் கட்சியின் மேல்மட்ட உறுப்பினர்கள் விசேட கலந்துரையாடலை மேற்கொள்ள அனைவரையும் அழைப்பு விடுத்துள்ளனர். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நீதி கட்டமைப்பு திருத்த சட்ட மூலம் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் கரு ஜயசூரிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். I wish to announce the determination of the Supreme Court on the bill titled Judicature Amendment, in respect of which petitions have been filed in the Supreme Court in terms of Article 121(1) of the குறித்த சட்டமூலம் அரசியலமைப்பின் சில விதிமுறைகளை மீறுவதாக அமைந்துள்ளதால் சட்டமூலத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்குகள் அவசியம் என உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தார். ஒன்றிணைந்த எதிரணி பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் பேராசிரியர் GL பீரிஸ் ஆகியோர் இணைந்து நீதி கட்டமைப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவில் புதிய நீதி கட்டமைப்பு திருத்த சட்டமூலத்தில் அடங்கியுள்ள சில விதிமுறைகள் நீதித்துறைக்கு காணப்படும் அதிகாரங்கள் அரசாங்கத்தால் பறிக்கப்படுவதாக அமைந்துள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. This is inconsistent with Article 154(p)(2) of the Constitution, and an amendment is required to be made to the Constitution to give effect to the Section 12(a)(2) of the bill, which requires a 2/3 majority. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவியிலிருந்தும் பிரதமர் பதவியிலிருந்தும் ரணில் விக்ரமசிங்க விலகும் வரையில் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை வாபஸ் பெறப்போவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் ராஜாங்க அமைச்சர் பாலித்தரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். இந்த கருத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் உள்ளதாகவும் தெரிவித்த அவர், கட்சிக்குள் மாற்றம் வரும் வரையில் எமது கருத்தில் உறுதியாக இருப்போம் எனவும் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியில் மாற்றம் கொண்டு வருமாறு கூறினால் பதவியும் பணமும் வழங்கி பிரச்சினையை மூடி மறைப்பதற்கு முயற்சிப்பதாகவும் ரங்கே பண்டார குற்றம் சாட்டியுள்ளார். சிக்கலான வரி சட்டம் புதிய வருமான வரி சட்டத்தின் மூலம் இலகுபடுத்தப்பட்டுள்ளதாக நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். ආදායමෙන් බහුතරයකට කරගහන්නේ 82% ජනතාව. 18.82. நேற்று பிற்பகல் நிதியமைச்சில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். வடமாகாணத்தில் முதலீடு செய்வோருக்கும் வரிச்சலுகை கிடைத்துள்ளது. $3 பில்லியன் குறைவான முதலீட்டாளர்களுக்கு வரிச்சலுகை வழங்கப்படும். இந்த வரி சட்டத்தின் மூலம் நியாயமான வருமான வரி முறையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இந்த வரிமுறை தொடர்பில் திரிவுபடுத்தப்பட்ட தகவல்கள் பல செய்திகளில் வெளியாகியுள்ளன. இவ்வாறான செய்திகள் மூலம் மக்களை பிழையான வழியில் இட்டு சென்று அவர்களை அசௌகரியத்திற்கு உள்ளாக்க வேண்டாம் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார்.
வரி செலுத்த தவறுவதை கட்டுப்படுத்துவதற்காக சர்வதேச நிதி நாட்டிற்கு ஏற்ற வகையில் வகுக்கப்பட்டுள்ளது. தற்போது 18% உள்ள வருமான வரியை 2020 ஆண்டில் 40% வரை அதிகரிப்பது இதன் நோக்கமாகும் என்று தெரிவித்த நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர, ஏப்ரல் 1 முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ள இந்த வரிமுறையின் மூலம் எதிர்வரும் 2 காலாண்டுகளில் 30 பில்லியன் ரூபாவை வருமானமாக ஈட்ட எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அனைத்து வியாபாரிகளையும் வர்த்தகர்களையும் ஒரே விதமாக கருதும் வரிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் இரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். வரிகள் மூலம் சமூக நீதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பவர்களிடம் அறவிட்டு இல்லாதவர்களுக்கு வழங்குவது இதன் பிரதான நோக்கமாகும். வட்வரி நியாயமானதல்ல. இந்த வருமான வரி மூலம் வட்வரியை குறைப்பதற்கும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவெளி தொடர்ந்து செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டை நிர்வகிக்கும் தலைவர்கள் அதிகரித்தால் தீர்மானங்கள் மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்படும் என்றும் நாட்டின் தற்போதைய நிலை உக்கிரமடைவதற்கும் அதுவே காரணம் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் வைத்திய பீட மாணவர் செயற்குழு ஆகியன இணைந்து 2 கோரிக்கைகளை முன்வைத்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக முன்னெடுத்தனர். ஓய்ந்திருந்த சைட்ட பிரச்சனையானது மீண்டும் தலைதூக்க ஆரம்பித்திருக்கிறது. அரசாங்கம் இதுக்கு ஒரு தீர்வு திட்டத்தை அண்மையில் வழங்கியிருந்தது. இவர்கள் மீண்டும் தமது கல்வி நடவடிக்கையை திரும்பியிருந்தார்கள். இப்போது அந்த கல்வி நடவடிக்கையை கைவிட்டுவிட்டு இந்த பதாகைகளை தூக்கிய வண்ணம் கொழும்பு கோட்டை வந்திருக்கிறார்கள். என்னுடன் இணைந்திருக்கின்றார் இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம், என்ன காரணத்துக்காக வேண்டி இந்த புரொட்டஸ்டை நீங்கள் மேற்கொண்டிருக்கின்றீர்கள்? நேற்று கபீர் ரஷீம் அமைச்சர் கபீர் ரஷீமோடு இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடந்து இன்று அதுக்கு சம்பந்தமாக சுற்றறிக்கை விடுவேண்டு கபீர் ரஷீம் அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதை நடைமுறைப்படுத்தி இல்லை. அப்போ அப்படி எப்படி அதை நம்புறது? அதனால அரசாங்கம் இந்த இந்த ஊழியர்களை ஏமாற்ற செயல்பாடு தான் நடந்திருக்குது. அதனால் நாங்கள் சொல்ல உடனடியாக இந்த சுற்றறிக்கை வெளியிட்டால் இந்த போராட்டம் நிற்கும். அரசாங்கத்தில் ஏமாற்று செயல்பாட்டுக்கு எதிராக தான் இந்த போராட்டம். பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஊழியர்கள் அவங்களோட போராட்டம் ஒன்று செய்கிறாங்க. 15,000 ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் செய்கிறாங்க. அவங்களோட பிரச்சனையை தீர்க்காம அரசாங்கம் தற்போது இந்த பல்கலைக்கழகங்களை மூடி வச்சிருக்குது. இதுதான் பிரச்சனை. அரசாங்கம் பல்கலைக்கழக மூடினால் கவையில் என்ற செயல்பாடு தான் நடக்குது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த பல்கலைக்கழக ஊழியர்களோட பிரச்சனை தீர்க்க வேணும். நாங்கள் உறுதியாக அரசாங்கம் கூறுவது தான் அடுத்த எங்களோட கோரிக்கையாக இருக்குது. இந்த அரசாங்கம் கல்வியை தனியாமயப்படுத்துறதுக்கு செயல்பாட்டில் தான் இருக்குது. இந்த தனியாமய செயல்பாட்டில் உச்ச கட்டம் தான் சைட்டம். அரசாங்கம் எல்லாத்தையும் வித்து அடுத்து கடைசியாக மருத்துவ கல்வியை மிக்கிறதுக்கு தீர்மானிச்சு. இதுக்கு எதிரான பாரிய ஆர்ப்பாட்டங்கள் வரக்குள்ள அரசாங்கம் என்ன செஞ்சது? இது சம்பந்தமான போலியான ஒரு தீர்ப்பு கொண்டு வந்து ஒரு ஏமாற்றமான செயல்பாடுக்கு போச்சு. அதனால் அந்த ஏமாற்ற செயல்பாடு அம்பலமாகிற பிந்தி அதுக்கு எதிரான போராட்டங்கள் திருப்பி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அரசாங்கத்தை நாங்கள் சொல்கிறோம், இந்த கல்வி விற்கும் கல்வி தனியார் மயப்படுத்தும் செயல்பாடு உடனடியாக நிறுத்தும் வரை எங்களோட போராட்டம் முன் செல்லும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நன்றி ஐயா. இந்த மாணவர்கள் இப்போது வீதியில் இறங்கி இருக்கிறார்கள். காலங்காலமாக செய்யப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு விடயமாக இது மாறப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசாங்கம் இதுக்குரிய தீர்வு திட்டத்தை, நிரந்தர தீர்வு திட்டத்தை வழங்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். யூடிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்மோகனோடு நான் ஹனீஃப் இஸ்மாயில். வெலிக்கடை சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் மற்றும் சிறைச்சாலை ஆணையாளர் நிரபராதிகள் என பாராளுமன்ற உறுப்பினர் ஜயந்த சமரவீர தெரிவித்துள்ளார். 2012ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலை கைதிகள் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் எமில் ரஞ்சன் லமாஹேவா கடந்த 28ஆம் தேதி இரவு கைது செய்யப்பட்டார். இதேவேளை அவருடன் கைது செய்யப்பட்ட போலீஸ் போதைத் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் நியோமல் ரங்கஜீவ கொழும்பு நீதவான் முன் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவ்விருவரும் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். மத்ரவ்ய நாசகாංශයේ සිට මේ රටේ මද්‍රව්‍ය ජාවාරම ඔබ දන්නවා ජාත්‍යන්තර ජාවාරම් 30ක් බවට ලංකාව අද මද්‍රව්‍ය ජාවාරමේ පත් වෙලා තිබෙනවා. பாராளுமன்ற உறுப்பினர் ஜயந்த சமரவீர இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில்,
நாங்கள் இன்று சிறைச்சாலைக்கு வந்தது இந்த நாட்டில் போதைப் பொருள் இப்பொழுது உலக வியாபாரத்துடன் இணைந்து செயற்படக்கூடிய ஒரு வியாபாரமாக மாறியுள்ளது. அந்த போதைப் பொருள் வியாபாரத்தை தடுக்க பல முறைகளில் முயற்சிகளை மேற்கொண்ட போதை தடுப்பு பிரிவு ஆய்வாளர் நியோமல் ரங்கஜீவ மற்றும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் எமில் ரஞ்சன் லமாகேவா பொய்யான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை சுகம் விசாரிக்கத்தான் நாங்கள் வந்தோம். எங்களுக்கு தெரியும் எமில் ரஞ்சன் லமாகேவா, நியோமல் ரங்கஜீவா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளது அல்லது அதற்கு பின்னர் ஏற்றுக்கொள்ள முடியாத தகவல்கள் இருக்கின்றன. நியோமல் ரங்கஜீவ போலீஸ் மா அதிபர் உள்நாட்டு வெளிநாட்டு போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு மிகுந்த சவாலாக இருப்பதாக கூறி இவரை கைது செய்து தடுத்து வைத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜயந்த சமரவீர சொன்னாலும் அவரை வெளிக்கடை சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாக குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. බලවත් තර්ජනයක් එල්ල වෙලා තිබුණු කෙනෙක්. නියුමල් රංගජීව කියන පොලිස් පරීක්ෂකවරයා. අද ඔහු කුඩු ඇටලීමේ වරදට අද මේ විශිෂ්ට පොලිස් නිලධාරියා රක්ෂිත බන්ධනාගාරගත කළා තිනවා. சம்பள அதிகரிப்பு முறையில் காணப்படும் சிக்கல்களை தீர்த்து தருமாறு கோரி கட்டுநாயக்க விமான நிலைய ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பள அதிகரிப்பு வழங்க அரசாங்கம் இணக்கம் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. விமான நிலைய ஊழியர் சபையின் சம்பளத்தை 10,000 ரூபாவினால் அதிகரிக்குமாறு கோரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் தோல்வி அடைந்துள்ளதால் ஊழியர்களினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அங்கு பதட்ட நிலை தோன்றியது. 1994 ஆண்டு முதல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு வழங்கப்படுவதுடன் அதன்படி இந்த ஆண்டு சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை கடிதத்தை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு வழங்கிய போது அவர் அதை கிழித்து குப்பையில் போட்டதற்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் ஆகியன கடந்த ஆண்டில் 11 பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளதாகவும் இந்த சம்பள அதிகரிப்பினால் அதில் 0.98 வீத அளவு மேலதிக செலவினமே ஏற்பட போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பணியாளர்கள் முக்கிய பிரமுகர்களுக்கான வாயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாண மக்களிற்காக எதிர்வரும் காலங்களில் 50,000 தொடக்கம் 8 லட்சம் வரையிலான விசேட கடன் திட்டங்களை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி கணேசபுரம் பகுதியில் கரைச்சி தெற்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உணவு பதனிடும் நிலையம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. நல்லெண்ண நோக்குடன் வடக்கு மாகாணத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவினால் பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் குறித்த கட்டடம் இன்று அவரால் திறந்து வைக்கப்பட்டு கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய அவர் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கில் பல்வேறு திட்டங்களை நாம் முன்னெடுத்துள்ளோம். யுத்தம் காரணமாக முதல்களை இழந்துள்ள இப்பகுதி மக்களின் நலன் கருதி இவ்வாறான திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். இந்த நிலையில் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாண மக்களுக்காக எதிர்வரும் காலங்களில் 50,000 தொடக்கம் 8 லட்சம் வரையான விசேட கடன் திட்டங்களை வழங்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல கடந்த காலங்களில் வங்கியில் பெறப்பட்ட 50,000க்கும் குறைவான கடன்களை செலுத்த முடியாதவர்களுக்கு 6 மாதங்கள் செலுத்தாது இருக்கும் வகையில் நாம் அவர்களுக்கு விசேட சலுகை வழங்கியுள்ளோம். ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று விசேட திட்டத்தை அடுத்த மாதம் முதல் நடைமுறைப்படுத்த உள்ளோம். எனவே தொழில் முயற்சியாளர்கள் திட்டத்தை வகுத்து தயாராக இருங்கள். 6% வட்டி அடிப்படையிலேயே குறித்த கடன்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல கிளிநொச்சி பளை இந்து ஆரம்ப வித்தியாலயம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் உயர்மட்ட உறுப்பினர்கள் குழு ஒன்று நாளை இலங்கை வரவுள்ளது.
அந்த குழுவினர் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு GSP+ வரிச்சலுகை வழங்கப்பட்டதன் பின்னர் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் அது சம்பந்தமாக காணப்படுகின்ற பிரச்சினைகள் குறித்து ஆராய வரும் இந்த குழு அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், வர்த்தகர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளை கொழும்பில் சந்திக்க உள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் இலங்கைக்கு GSP+ வரிச்சலுகையை மீள வழங்க ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் சர்வதேச வர்த்தகம் சம்பந்தமான குழு தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் வலுவூட்டும் ஒரு செயலாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. பழுதடைந்த நாணய தாள்களை மத்திய வங்கியின் கிளைகளில் மட்டுமே இனிமேல் ஒப்படைக்க முடியும் என்ற மத்திய வங்கியின் அறிவிப்பை தாம் எதிர்ப்பதாக இலங்கை தனியார் பஸ் சேவையாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. විකෘති කිරීම සම්බන්ධයෙන් මහා බැංකුව විකෘති කරලා මුදල් සම්බන්ධයෙන් මුදල් නෝටු සම්බන්ධයෙන් මහා බැංකුව ගත් තීන්දුවට අපි විරුද්ධත්වයක් නැහැ. நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்த இலங்கை தனியார் பஸ் சேவையாளர்கள் சங்க தலைவர் கமனு இதனை தெரிவித்தார். நாங்கள் தடை செய்யப்பட்ட நாணயத்தாள்கள் சம்பந்தமாக மத்திய வங்கி எடுத்த தீர்வுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. மத்திய வங்கி ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நாட்டில் பஸ் நடத்தும் தொழிலில் ஈடுபட்டுள்ள அல்லது பஸ்ஸில் செல்கின்ற பயணிகள் சம்பந்தமாக கவனத்தை செலுத்த வேண்டும். தனியார் பஸ் வண்டிகளில் ஒரு நாளுக்கு 7 அல்லது 8 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பயணிக்கின்றார்கள். எனவே சாதாரணமாக ஒரு நாளுக்கு 400 மில்லியனுக்கும் அதிகமான பணம் இதில் சுழல்கின்றது. எனவே இந்த 400 மில்லியன் ரூபாய் பணம் சுழல்கின்ற பொழுது வித்தியாசமான நாணயத்தாள்கள் பஸ் உதவியாளர்களின் கைகளுக்கு வரும். இவ்வாறு பழுதடைந்த நாணயத்தாள்களை மத்திய வங்கியின் கிளைக்கு மட்டுமே வழங்க முடியும் என மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அதற்கு நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம். நாங்கள் சொல்கின்றோம், மத்திய வங்கி அவ்வாறான தீர்வுகளை எடுக்கும் போது அவற்றை பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். எனவே கிழமைக்கு ஒரு நாள் ஏனைய வங்கிகளிலும் இந்த நாணயத்தாள்களை ஒப்படைக்க ஒரு நாளை ஒதுக்கி தர வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். සතියකට එක් දිනක් වාණිජ බැංකුවක් වෙන් කරන්න. තව මාස 6ක් යනකම්. ඒ නිසා අපි පැහැදිලිව කියනවා ආණ්ඩුවට, ඒ වගේම මහා බැංකුවට කියනවා අපි දිගින් දිගට මේක 2013 මේක අපි ක්‍රියාත්මක කරා. මුදල් පරිහරණය නොකර කාඩ්පත් ක්‍රමවේදයකින් බස් රථ තුල ගමන් කිරීම සඳහා ඒ අවශ්‍ය ඒ උපකාරය සහ ඒ ක්‍රමවේදය. இலங்கையில் பிறந்து நெதர்லாந்து வளர்ப்பு பெற்றோர்களால் தத்தெடுக்கப்பட்ட இரட்டையர்களான சிறுவர்கள் தமது இலங்கை தாயாரை தேடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். Hello, I am Stefan Zielhuis and this is my wife Jenny Zielhuis. குழந்தைகள் இல்லாத நெதர்லாந்தை சேர்ந்த தம்பதியினர் கடந்த 2010ஆம் ஆண்டு இலங்கை வந்தபோது 2 மாத குழந்தையாக இருந்த இரட்டையர்களான குறித்த ஆண் குழந்தைகளை தத்தெடுத்துள்ளனர். தற்போது அந்த சிறுவர்கள் தமிழ் பெண்மணியான தமது தாயாரை சந்திக்க பெரும் ஆவலாக உள்ளதுடன் அவர்களை தேடும் முயற்சியில் நெதர்லாந்து தம்பதியினர் ஈடுபட்டுள்ளனர். தர்சல் அக்மால், ஹிருச ஜெயமால் என்று அழைக்கப்படும் அந்த இரு சிறுவர்களுக்கும் தற்போது 8 வயதாகின்றது. அவர்கள் இருவரும் நெதர்லாந்தில் தற்போது கல்வி கற்கின்றனர். அவர்களை தத்தெடுத்த தாயான ஜெயந்தி இலங்கை பிரஜை ஆவார். அவருக்கு தற்போது 36 வயதாகின்றது. அவரும் சிறிய வயதில் நெதர்லாந்தை சேர்ந்த தம்பதிகளினால் 1981ஆம் ஆண்டு தத்தெடுக்கப்பட்டார். பின்னர் அவர் தனது இலங்கை தாயாரை ஹிங்கிரிய பிரதேசத்தில் 2010ஆம் ஆண்டு தேடி கண்டுபிடித்துள்ளார். அந்த மகிழ்ச்சி தான் தத்தெடுத்த பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே அவரது ஆசையாகும். தனது கணவருடன் இணைந்து அதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டுள்ளார். தத்தெடுத்த தாயான ஜெயந்தியின் தற்போதைய பெயர் ஜெனி ரெப்லிங். அவரது நெதர்லாந்து கணவரின் பெயர் ஸ்டீஃபன் ஜீலியஸ் ஆகும். இவர்கள் இருவரும் சட்ட ரீதியான முறையில் குழந்தைகளை தத்தெடுத்துள்ளனர். அதற்கான ஆவணங்களும் அவர்களிடம் உள்ளன. அந்த இரு சிறுவர்களையும் பெற்றெடுத்த தாயார் ஒரு தமிழ் பெண் ஆவார். தியோகராஜ் ஸ்ரீதேவி என்ற பெயருடைய குறித்த பெண் நீர்கொழும்பு கொச்சிக்கடை வைக்கால் பிரதேசத்தில் அமைந்துள்ள ஓட்டு தொழிற்சாலையில் தொழில் செய்யும் போது இந்த 2 குழந்தைகளையும் நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலையில் 24/2/2010ஆம் ஆண்டு பெற்றுள்ளார். பின்னர் அந்த குழந்தைகளை புத்தளம் பிரதேசத்தில் உள்ள மேகலாவை சிறுவர் இல்லத்தின் பாதுகாப்பில் ஒப்படைத்துள்ளார். அங்கு ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளை நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சிறுவர் திணைக்களத்தின் ஊடாக நெதர்லாந்து தம்பதியினர் 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சட்ட ரீதியாக தத்தெடுத்து தமது நாட்டுக்கு அழைத்து சென்றுள்ளனர். தியோகராஜ் ஸ்ரீதேவி என்ற பெயருடைய பெண் குளியாப்பிட்டிய பிரதேசத்தை சேர்ந்தவர் என ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தர்சல் அக்மால், ஹிருச ஜெயமால் ஆகியோர் தம்மை பெற்றெடுத்த தாயாரை சந்திக்க ஆவலாக உள்ளனர். ஆயினும் அவரது நிழற்படம் கூட அவர்களிடம் கிடையாது. தாயின் பெயரை மாத்திரமே அறிந்து வைத்துள்ளனர். தர்சல் அக்மால், ஹிருச ஜெயமால் மற்றும் அவர்களது வளர்ப்பு பெற்றோரின் ஆசை நிறைவேறுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது.
இனங்களுக்கிடையே ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணும் தேசிய சமாதான பேரவையினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சமாதான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் உள்ள இஸ்லாமிய சமய தலைவர்களுக்கான நிலைமாற்று நீதி எனும் தொனிப்பொருளில் சமாதான செய்ய திட்டம் மட்டக்களப்பு கிரீன் கார்டன் வீதியில் தேசிய சமாதான பேரவையின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர்களான ஆர் மனோகரன் MIA ஹமீட் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. சமாதான பேரவையின் வடகிழக்கு மாகாண தலைவர் சாந்த பத்திரின பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். சட்டத்தரணி S ஐங்கரன் உட்பட பலர் விரிவுரைகளை நிகழ்த்தினர். காத்தாங்குடி, ஏறாவூர், ஓட்டமாவடி, ஆரையம்பதி, வாழைச்சேனை உட்பட பல இடங்களிலிருந்து சுமார் 40 உலமாக்கள் இச்செயலமர்வில் கலந்து கொண்டனர். இனங்களுக்கிடையே அமைதியை உண்டு பண்ணுதல், சமாதானத்தை சமூகங்களுக்கிடையே ஏற்படுத்துதல் உட்பட பல விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டன. அப்ப இலங்கையில் இருக்கிற எல்லா மடையினால உலகமே மடத்தனமானதா. இலங்கையில நடந்து கொண்டிருக்கல டயலாக் ஓபன் பண்ணாங்க. சரி, டயலாக் ஓபன் பண்ணல வாட்ஸ்அப்ல என்ன செய்யுது அல்லது வேற தொழில்நுட்பத்தில் வந்துட்டு உலகம் பூரா தெரியும். இங்க பிரச்சனை நடக்கிறாங்க, ஐக்கிய நாடு சபையில பேசுறாங்க. ஆகவே இலங்கையில மிக நிதானமாக எல்லா மக்களும் அறிவோட புத்திசாலியாக நடக்கிறாங்க. எல்லா மத தலைவர்களும் நல்லா இருக்கிறாங்க. ஆனா கவர்மெண்ட் வந்து எப்ப உயிர் உடைமை பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு வழங்கவில்லையோ அப்ப இந்த பிரச்சனைக்கு பிரபல பாதாள உலக குழு தலைவரான அங்கொடலொக்காவுக்கு மிகவும் நெருக்கமான சந்தேக நபரான எலவலகே சரத்குமார் எனப்படும் சிடி கைது செய்யப்பட்டுள்ளார். பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய இவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்தார். கொட்டிகாவத்தை பிரதேசத்தில் உள்ள அவரின் வீட்டில் வைத்து இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்படும் போது அவரிடமிருந்த கைக்குண்டொன்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் இதற்கு முன்னரும் பல தடவைகள் துப்பாக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர் என்றும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் தற்போது போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருவதுடன் அதன் பின்னர் அவர் திட்டமிட்ட குற்றச்செயல் பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை துபாயில் தலைமறைவாக இருந்து இலங்கைக்கு வந்த பிரபல பாத்தாள உலக குழுவின் தலைவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சராம் அலி என அழைக்கப்படும் சரத் பண்டிரரத்னவே நேற்று இரவு இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கொலைகள் மற்றும் மேலும் பல குற்றச்செயல்கள் தொடர்பில் இவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த வருடம் கொஸ்கொடலொக்கா என்ற பாத்தாள உலக குழுவின் தலைவர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் சராம் அலி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் ஸ்லாபம் பிரதான வீதி அரச்சிக்கட்டு பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 35 பெண்கள் காயமடைந்துள்ளனர். இன்று காலை இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆடை தொழிற்சாலைக்கு பணியாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தொன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாரவூர்த்தியில் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது பேருந்தில் சுமார் 40 பெண் பணியாளர்கள் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த பெண்கள் சிலாபம் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு ஆரச்சிக்கட்டு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தம்புல்லை லெந்தோர பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கியதில் தம்பதியினர் உயிரிழந்துள்ளனர். தம்புள்ள லெந்தோர பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் குறித்த நபர் ஒருவர் இரும்பு கம்பியிலான கொழுக்கையை பயன்படுத்தி தேங்காய் பறிக்க முற்பட்டுள்ள நிலையில் மின்சாரம் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீட்டிற்கு மின்சாரம் வழங்கும் பிரதான மின்கம்பியிலிருந்தே அவருக்கு மின்சாரம் தாக்கியுள்ளது. மின்சாரத்தால் தாக்கப்பட்ட நபரை கண்ட அவரின் மனைவி அவரை காப்பாற்ற முயன்ற போது அவரும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் அவர்களை காப்பாற்ற சென்ற அவரது 20 வயதுடைய மகன் மின்சாரம் தாக்கியதில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை மின்சாரம் தாக்கப்பட்ட நபரின் மூத்த மகளுக்கும் மின்சாரம் தாக்கியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பாக தம்புள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில் புனானை பிரதேசத்தில் இன்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 28 பேர் காயமடைந்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். அக்கரைப்பற்றிலிருந்து புலனறுவை சுங்காவில் பகுதியை நோக்கி வந்த தனியார் பஸ்ஸும்
புலனறுவை பகுதியிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த டிப்பர் வாகனமும் புனானை பிரதேசத்தில் வைத்து நேருக்கு நேர் மோதியதிலேயே இவ்விபத்து நிகழ்ந்துள்ளது. காயமடைந்தவர்கள் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதில் 6 பேர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். 12 பேர் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் ஏனையவர்கள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக வாழைச்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விளம்பரங்களை தொடர்ந்து செய்திகள் தொடரும். செய்திகளில் அடுத்து வெளிநாட்டு செய்திகள். ஆப்கானிஸ்தானில் நடத்தப்பட்ட விமான தாக்குதலில் பாடசாலை ஒன்றிலுள்ள சிறுவர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் குண்டூஸ் மாநிலத்தில் உள்ள அறநெறி பாடசாலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த விமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதன்போது சிறுவர்கள் உட்பட சுமார் 70 பேர் பலியாகியுள்ளதாக அப்பகுதி மாவட்ட அதிகாரி தெரிவித்துள்ளார். ஆனால் உயர்மட்ட தலிபான் போராளிகளை இலக்கு வைத்தே இந்த விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு படை அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்தில் தலிபான் அமைப்பின் 9 படை தளபதிகள் உட்பட 30 போராளிகள் கொல்லப்பட்டதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அதிகாரியின் அறிக்கையை மறுத்துள்ளதுடன் குறித்த தாக்குதல் அறநெறி பாடசாலையை இலக்கு வைத்தே நடத்தப்பட்டுள்ளதாக தலிபான் அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனினும் பாடசாலை நிகழ்வில் தலிபான் அமைப்பினரும் கலந்து கொண்டுள்ளமை தெரியவந்துள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சுமார் 97% வாக்குகள் பெற்ற அப்துல் சிசி மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். எகிப்தின் ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமானது. இந்த தேர்தலில் ஜனாதிபதி அப்துல் சிசி மீண்டும் போட்டியிட்ட அதேவேளை அவரை எதிர்த்து மவுசா முஸ்தபா போட்டியிட்டார். முதல் 2 நாட்களும் வாக்குப்பதிவுகள் மிக குறைவாகவே அளிக்கப்பட்டது. எனவே தேர்தலில் வாக்களிக்காதவர்களுக்கு அவர்தம் விதிக்கப்படும் என அந்நாட்டு தேர்தல் ஆணையகம் அறிவித்தது. இந்நிலையில் ஜனாதிபதி தரப்பில் இருந்து வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் இதேபோல் எதிர்க்கட்சிகளும் பணம் கொடுத்ததாகவும் பல குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன. முடிவில் தற்போதைய ஜனாதிபதி அப்துல் சிசி பதிவான வாக்குகளில் சுமார் 97% வாக்குகள் பெற்றுள்ளார். இதன் மூலம் மீண்டும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதனால் எதிர்வரும் 2022ஆம் ஆண்டு வரை அவர் எகிப்து நாட்டின் ஜனாதிபதி பதவியில் இருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்காவின் இனவெறி எதிர்ப்பு ஆர்வலரும் காலம் சென்ற ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவின் முன்னாள் மனைவியுமான வினி மண்டேலா தனது 81வது வயதில் நேற்று காலமானார். தென்னாப்பிரிக்காவின் ஜோஹனஸ்பர்க்கில் உள்ள மருத்துவமனையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானார். இவர் இனவெறி தாக்குதலுக்கு எதிரான செயற்பாடுகளில் முதன்மை செயற்பாட்டாளராகவும் இனவெறி அடிப்படையிலான அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய அளவில் தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியவராகவும் அறியப்படுகிறார். அதனால் அவர் தேசத்தின் தாயாகவும் தென்னாப்பிரிக்கர்களால் அழைக்கப்படுகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நோபல் பரிசு பெற்ற நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முதலாவது கருப்பின ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட பதவி வகித்த பின் 1999ஆம் ஆண்டில் பதவியை விட்டு விலகினார். இவரது ஆட்சி காலத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த வின்னி மண்டேலா தென்னாப்பிரிக்க நாட்டின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார். தனது பதவிக்காலத்தின் போது 1994ஆம் ஆண்டில் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் கானா நாட்டுக்கு சுற்றுப்பயணம் சென்ற வின்னியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிய நெல்சன் மண்டேலா 2வது முறை ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட மறுத்துவிட்டார். இதற்கிடையே 37 ஆண்டுகால தாம்பத்திய வாழ்க்கையில் 2 குழந்தைகளுக்கு தாயாகி பொது வாழ்க்கையில் கணவருடன் சேர்ந்து பல்வேறு வேதனைகளை அனுபவித்த வின்னி மண்டேலா கருத்து வேறுபாடு காரணமாக நெல்சன் மண்டேலாவிடமிருந்து கடந்த 1996ஆம் ஆண்டில் விவாகரத்து பெற்றார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் 5/12/2013ஆம் ஆண்டு நெல்சன் மண்டேலா காலமானார்.
அதன் பின்னர் வெறும் பாராளுமன்ற உறுப்பினராக மட்டுமே அடுத்தடுத்து பதவி வகித்த வின்னி மண்டேலா சமீப காலமாக பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் இருந்து வந்தார். இந்நிலையில் உடல் நலக்குறைவு காரணமாக ஜோஹானஸ்பர்க் நகரிலுள்ள வைத்தியசாலையில் வின்னி என்று அழைக்கப்படும் வின்னி மண்டேலா தனது 81வது வயதில் இன்று காலமானார். பலஸ்தீன் மக்களின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மீது இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல் நடவடிக்கையை துருக்கி ஜனாதிபதி ரஜப் தய்யிப் எர்துகான் கண்டித்துள்ளார். Why did they fight rockets against us? What for? There was not any siege against Gaza. With apologies to Prime Minister Erdogan. 1 minute. 1 minute. 1 minute. Well, you know. 1 minute. 1 minute. Okay. 1 minute. I'm going to hold you to the 1 minute, please. இஸ்ரேல் பிரதமருக்கு தனது விசனத்தையும் வெளியிட்டுள்ள துருக்கி ஜனாதிபதி இஸ்ரேல் பிரதமர் ஒரு ஆக்கிரமிப்பாளர் எனவும் அவர் ஒரு பயங்கரவாதி எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். பலஸ்தீன் மக்களை பச்சையாக கொன்று குவிப்பதற்கு தூண்டுதல் வழங்கும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஒரு பயங்கரவாதி எனவும் அவருக்கு எதிராக சர்வதேச சமூகம் கிளர்ந்தெழ வேண்டும் எனவும் துருக்கி ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். I want to ask you to defer to our host. கடந்த வெள்ளிக்கிழமை காசா பகுதியில் இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் பலஸ்தீன் நாட்டைச் சேர்ந்த 16 பேர் உயிரிழந்தனர். பலஸ்தீன் இஸ்ரேல் எல்லையில் ஹமாஸ் அமைப்பு சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை 10,000க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் திரண்டு இஸ்ரேல் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை இஸ்ரேல் படையினர் தடுக்க முயற்சித்தும் போராட்டக்காரர்களை தடுக்கும் முயற்சி தோல்வியடைந்ததால் இஸ்ரேல் படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அதைத் தொடர்ந்து பலஸ்தீனர்களின் வசிப்பிடங்களை நோக்கி குண்டு வீசியும் தாக்குதல் நடத்தியதாக அப்பகுதியில் போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் தெரிவித்தனர். இந்த தாக்குதல் சம்பவங்களில் இதுவரை 16 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக கூறப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து அப்பகுதியில் இதுவரை பதற்றமான சூழ்நிலையே நிலவி வருகின்றது. கடந்த 1976ஆம் ஆண்டு இஸ்ரேலிய ராணுவ படைகள் பலஸ்தீனர்களின் நிலத்தை பறிமுதல் செய்த போது நடத்திய தாக்குதலில் 6 பலஸ்தீனிய போராட்டக்காரர்கள் உயிரிழந்த தினம் மார்ச் 30ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுவதையொட்டியே இந்த பேரணி நடைபெற்றது. அடுத்து விளையாட்டுச் செய்திகள். பாகிஸ்தான் மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான 2வது T20 போட்டியில் பாகிஸ்தான் அணி 83 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. There she goes. Through that point region, it's a strong era for Fakhar Zaman. நேற்று வரலாற்று சிறப்புமிக்க பாகிஸ்தான் கராச்சி மைதானத்தில் 9 வருடங்களின் பின்னர் நடைபெறும் 2வது போட்டியாக இந்த போட்டி நடைபெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் துடுப்பெடுத்தாடியது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 205 ஓட்டங்களை பெற்று 3 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்தது. அணி சார்பில் அதிரடியாக விளையாடிய தலாத் 63 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த அதேவேளை அவரின் முதலாவது சர்வதேச T20 அரை சதமாக இந்த அரை சதம் பதிவானது. அதேவேளை போட்டியின் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் அதிரடியாக விளையாடிய பாபர் அசாம் 97 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க அவருடைய T20 போட்டிகளில் பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஓட்டமாக இந்த ஓட்ட எண்ணிக்கை பதிவானது. That skids across for a 4. Pakistan raised their 200. Babar Azam on 95. The crowd's loving it. Look at that, better than yesterday. First ball. Off the back foot, that's looking good. Straight away, boundaries, runs are here. இந்நிலையில் 206 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி வெறும் 123 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அணி சார்பில் அதிகபட்ச ஓட்டங்களாக வோல்டன் 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்து வீச்சில் பாகிஸ்தான் அணி சார்பில் முகமது ஆமீர் 3 விக்கெட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். He struck that really hard. The bat speed on that was so quick. And it sped away. It's a good short ball, but Paul, although a tail ender, that's a terrific pull shot. Sped away. நேற்றைய போட்டியில் பாகிஸ்தான் அணி பெற்றுக்கொண்ட வெற்றியானது தொடர்ச்சியாக T20 போட்டிகளில் பெற்றுக்கொள்ளும் 7வது வெற்றியாக பதிவானது. நேற்றைய தினம் பெற்றுக்கொண்ட 205 ஓட்டங்கள் பாகிஸ்தான் அணி பெற்றுக்கொண்ட அதிகூடிய T20 ஓட்ட எண்ணிக்கையாக வரலாற்றில் இடம் பிடித்தது. Nice looking shot to end the over. That's a boundary.
Enjoyed it. Yes, he did. 122 for 9. இந்த அளவில் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.